வணக்கம் மக்களே! நான் இப்போ உங்களுக்கு சிவன் கண் நாட் போடுறதுக்கு சொல்லித் தரேன். சிவன் கண் நாட்டுக்கு ஒரு வயரை இப்படி மடித்து வச்சுக்கோங்க, கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே இன்னொரு ஒயரை இப்படி வச்சு இந்த பள்ளம் பகுதியில் பெருவிரலை வச்சு நல்லா அமுக்கி அதை ஒரு சுருட்டி இப்படி வளைச்சி அந்த க்ரீன் ஒயருக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா பாருங்கள், இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு இந்த ஒயரை எடுத்து இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிட்டு லெஃப்ட் சைடு இந்த ஒயரை எடுத்து இந்த நாட்டுக்குள்ளே இப்படி விடுங்க. விட்டுட்டு இழுத்தாக்கா இது வந்துடும். இப்போ இந்த ஒயரை நம்ம டைட் பண்ணோம்னாக்கா நமக்கு சிவன் கண் நாட்டு கிடச்சிடும். நார்மல் நாட்டுக்கும் சிவன் கண் நாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நார்மல் நாட்டு போடும்போது நம்ம ஒயரை கீழ் ஒயரை ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்து மடித்து விடுறோம். நார்மல் நாட்டில் வந்து இது இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை இப்படி மடித்து ரைட் சைடு ஒயரை கொண்டு வந்து மேலே விட்டுட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே விடுறோம். ஆனால் அதுவே சிவன் கண் நாட்டில் இந்த ஒயரை லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்து தான் நம்ம இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். இதுதான் நார்மல் நாட்டுக்கும் சிவன் கண் நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நார்மல் நாட்டும் சிவன் கண் நாட்டில் கூடை போடும்போது ஒரு நாட் நார்மல், ஒரு நாட்டு சிவன் கண், ஒரு நாட் நார்மல், ஒரு நாட்டு சிவன் கண், இப்படி மாற்றி போட்டு தான் கூடையை முடிக்கணும்.